அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்ஃபர்டிலிட்டி சீரீஸ் பார்க்கலான்னு நம்ம முதலே ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இன்ஃபர்டிலிட்டி சீரீஸில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸாக பார்ப்போம். அதாவது பேசிக்காக ஒரு திருமணமான தம்பதியினர் எப்போ இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர வேண்டியது இருக்கும், ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அவசியமாக இல்லை, சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்கன்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கா, கிளினிக்கலாக எனக்கு ஒரு ஐடியா தெரியணும் டாக்டர், லைக் வந்துட்டு ரொம்ப பியர் ப்ரெஷராக இருக்குது, பட் ஆஸ் இட் இஸ் நானும் ஒர்க் பண்ணுறோம், அவரும் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஹெல்த்தியாக இருக்கேன், அவரும் ஹெல்த்தியாக இருக்கார், பட் ஆல்மோஸ்ட் 1 year ஆச்சு, இன்னும் குட்டி இல்லையா, சில பேர் வந்துட்டு 6 மாதம் ஆயிடுச்சு இன்னும் குட்டி இல்லையா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போகணுமா வேண்டாமா, ஹாஸ்பிட்டலில் அணுகணுமா, எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் அணுகணும் அப்படின்ற பல டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ மெயினாக அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஃபேக்டருக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்றது இன்னையோட பதிவில் நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு இட் வில் பி அ சீரீஸ். ஸோ இட் வில் பி லைக் அப்படி ஒரு அவசியத்தில் இல்லை, ஓகே இட்ஸ் டைம் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம பல விஷயங்கள் வச்சு உங்கள் டாக்டரை வந்துட்டு நாங்கள் ஆஸ் அ டாக்டர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் வந்துட்டு உங்கள் திருமணமான நாட்கள் பொறுத்து, திருமணம் ஆகியிருந்தாலும் சில பேர் படிப்பு ரீசன்ஸ்க்காக தொழில் ரீசன்ஸ்க்காக வேறு இடத்துல இருந்திருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியமானது உங்கள் 2 பேர்த்தோட வயசு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வயசு, அண்டு மேற்கொண்டு வந்துட்டு ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கும் சின்ன வயசுலேருந்து ஏதாவது மெடிக்கல் டிஸார்டர்ஸ் இல்லை ஸ்ட்ராங் ஃபேமிலி டிஸார்டர்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஃபாலோயிங் திஸ் இந்த சீரீஸில் நம்ம ஆண்களுக்கு டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் என்னென்ன டெஸ்ட்டுகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், பெண்களுக்கு டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருந்தால் என்னென்ன டெஸ்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சில பேர் ஆஸ் அ கப்பிள் நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை டாக்டர் எவ்ரி திங் இஸ் ஃபைன், யாரும் எங்களை ப்ரெஷர் பண்ணுறது இல்லை, பட் எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து வி ஹவ் கிராஸ் 25 அப்படின்றதுனால ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி நாங்கள் 2 பேர் பேசிக்காக சில டெஸ்ட்டுகள் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்டுகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆண்களுக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட்டில் விந்தணு பரிசோதனை என்னென்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டுகளோட விரிவாக்கம், அதில் என்னென்ன மெயினாக ஆஸ் அ டாக்டர் நாங்கள் பார்ப்போம். அண்ட் லேடிஸ்க்கு என்னென்ன டெஸ்ட்டுகள் பண்ணுவோம், என்னென்ன ஸ்கேன் பரிசோதனைகள் ரத்த பரிசோதனைகள் பண்ணுவோம். அண்ட் அதை பற்றின ஒரு சில அத்தியாவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் அண்ட் அந்த ரிசல்ட்ஸோட இன்டர்பிரிட்டேஷன் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம்.